இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பைரவி சீரியலோட மே 5 மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறப்பா. ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎஸ்பி ஆஃபீஸில் உட்கார வச்சு சிந்துவை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறப்பா அவள் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இத்தனை சாட்சிகளை கொண்டு வந்தோம், அவங்க சொல்கிறது தான் பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் சிவா எல்லாம் பிளான் பண்ணி தான் என்னை கடத்தி கொண்டு போய் தாலி கட்டினாரு. இப்போ இந்த தாலி தான் எனக்கு இருக்கிற ஒரே சாட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான்ட்டு அவகிட்ட வேறு எந்த சாட்சியும் கண்ணால் பார்த்த சாட்சி தாலி கட்டினான்னு சொல்கிறே இல்லை. அதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அவகிட்ட அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்னா, கண்டிப்பாக மாட்டிக்கிட்டா ஏதாவது ஒரு சாட்சி கொண்டு வருவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அவளை லாயர் மூலிமா வெளியே எடுத்துருவாங்க. இதெல்லாம் பெரிய கேஸே இல்லை, கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. ஆனால் கோர்ட் வரையில் போகுமா இந்த கேஸு அப்படின்னா அது டவுட்டு தான்ப்பா. எப்படியாவது ஸ்னேகாவோட கையில் காலில் விழுந்துனாச்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே உண்மை தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ இந்த கேஸில் அவன் உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான். கேஸு வாபஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படிங்கிறது தான். அதை விட்டுட்டு இவளை அடிக்கிறது உதைக்கிறதுலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம்னு போட்டு அதை சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டினாங்க, அடிக்கிறதெல்லாம் காமிச்சாங்க. அதில் சிவாவுக்கு பார்க்க முடியாத மாதிரி இருந்தது. ஸோ அவன் கண்ணெல்லாம் திருப்பிக்கிறான் அப்படின்றக்க அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். என்னதான் அவளை பிடிக்கலனாலும் ஒரு பொண்ணு அடிக்கிறது அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கண்ணை திருப்பிக்கிட்டான் அப்படின்றக்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னா, ஒத்துக்க போகிறாப்பா, உண்மையே ஒத்துக்க போகிறா சிந்து அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அடிக்க வேணான்னு சொல்லுவான், அது அது அவனோட மனிதாபிமானத்தை காட்டுமே தவிர ஸோ அதனால அவன் உண்மையை சொல்ல மாட்டான். கண்டிப்பாக மாட்டிக்குவா, எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறனால மாட்டிக்குவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் மண்டே எபிசோட் இருக்க போது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ், அடுத்தடுத்த வீடியோஸ் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.